அதாவது மனித அறிவுக்கும் புலன்களுக்கும் எட்டாத இறைவன், மலக்குகள், மறுமை நாள், விதி போன்றவை உள்ளத்தால் நம்புவது. அதாவது இது எதுவுமே நாம் கண்ணுக்கு தெரியாது, அது மறைவாக இருக்கும். இதில் மறைவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுதே ஒன்று இருக்கிறது, ஆனால் அது மறைந்திருக்கின்றது, அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது, நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றது, ஆனால் அது இருக்கின்றது. இதைத்தான் அந்த மறைவானதின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி வருகின்றான். இதை நாம் உற்று நோக்கினால் இப்போது மறைவான எண்ணங்கள் நமக்குள் இருக்கின்றது. மறைவான எண்ணங்கள் என்றால் நம்முடைய முந்தைய காலம் அல்ல, நம்முடைய இப்பொழுது வருகின்ற காலம், அதாவது வரும் காலம். அந்த காலத்திற்கு நமக்கு மறைவான எண்ணங்கள் இருக்கின்றன. இந்த மறைவான எண்ணங்களே நம்முடைய தேவை, அதில் நம்முடைய தேவை மறைந்திருக்கின்றது. அப்பொழுது அந்த தேவை நமக்கு முக்கியமாக நன்மையாக இருக்க வேண்டும். அந்த தேவை உயிர் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அந்த தேவையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். யார் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும்? படைப்பாளன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை மனிதர்களிடம் கொண்டு போகாதபடி இருக்க வேண்டும். அந்த தேவை வீணுக்காகவும் அல்ல. அந்த தேவை நிச்சயமாக ஒரு நன்மையான தேவையாக நமக்கு இறைவன் அளித்துள்ளான். இப்பொழுது நாம் மறைவான எண்ணத்தின் பக்கம் வருவோம். இது எல்லாம் நம்முடைய தேவையாக இருக்கின்றது. முதல் விஷயம், அது நமக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும். அந்த என்ன தேவையோ அந்த தேவை நிச்சயமாக மனிதர்களிடம் கொண்டு போனால் அந்த தேவை நமக்கு நிச்சயமாக நிறைவேறாத தேவையாகவும் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக படைப்பாளனிடமே அது நிறைவேற வேண்டும் என்றும் இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் மனிதர்களிடம் போய் இந்த தேவை எனக்கு பூர்த்தி ஆகும் என்று சொல்கின்றார்களோ அந்த தேவை நமக்கு நன்மையற்றதாகவே நாம் கருதுகின்றோம். அப்பொழுது நாம் படைப்பாளரிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த தேவை நிச்சயமாக இறைவனால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பதே சாத்தியமாக இருக்கின்றது. இம்மை வாழ்க்கையிலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி. அப்பொழுது நம்பிக்கை கொள்வது படைப்பாளனிடத்தே சாரும், மனிதர்களிடம் சாராது என்றும், இது வீணுக்கானது அல்ல இந்த தேவை என்றும், இந்த தேவை பூர்த்தி செய்ய இறைவன்